அடுத்த செய்தியாக புளியங்குடி புளியங்குடி பகுதியில் பெண்கள் உள்ளிட்டோர் 4 பேர் மீது கொடூரமாக தாக்கல் நடந்திருக்கு. தாக்கப்பட்டவங்க மீது வழக்கு போட்டிருக்காங்க. அது இல்லாம ஜாமீன்ல வெளியே வந்தவங்க வந்து ஜாலியா சந்தோஷமா வெளியில சுத்திட்டு இருக்காங்க. குற்றவாளிகள் ஜாலியா சுத்திட்டு. ஆமா ஆமா. இந்த செய்தியை எப்படி சார் பாக்குறீங்க? புளியங்குடி இந்த பகுதியில் தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து முரளிதரன் அப்படிங்கிறவர், அவருடைய மனைவி காயத்ரி இருக்காங்க. அப்புறம் அவருடைய சகோதரருடைய மனைவி, அப்புறம் அவர் மைத்துனர், இவங்க எல்லாம் வந்து ஒரு காரில் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி இரவு என்ன பண்ணியிருக்காங்க, கருப்பு படத்துக்கு போயிருக்காங்க. படம் பார்த்துட்டு லேட்டாக அப்படியே வரப்போ, நைட்டு வரப்போ அவங்களுக்கு முன்னால் ஒரு 2 வீலர், அந்த 2 வீலர் போயிருந்திருக்கு. அந்த 2 வீலர் அப்படியே இப்படியே விட்டுட்டு போகிறது, அப்பப்போ பிரேக் பிடிக்குது. இப்போ அந்த பிரேக் பிடிச்சா பின்னால் வந்து ஒரு பீம் லைட்டு வந்து பெரிய லெவலில் அடிக்கும். இப்போ அது மாதிரி அவங்க பிரேக் பிடிச்சி போப்போ அந்த லைட்டு பீம் லைட் அடிக்கும் பொழுது இந்த கார் ஓட்டுறவங்க இவங்களால முடியல ஒழுங்கா லைட்டு அடிக்கிறப்ப. சரி, நம்ம ஏதாவது அவங்கள மோதிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த முரளிதரன் என்ன பண்ணுறாரு, அந்த காரை வந்து இந்த 2 வீலரை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னால் காரில் போயிடுறாங்க. இடிக்கலை, உரசலை, எதுவும் பண்ணலை, முன்னால் போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் சொல்லி கூர்கு காஃபி அப்படின்னு சொல்லி இந்த மொட்டைல் வெளியில் வச்சுருப்பாங்களே ரோட் சைடில் காஃபி, அங்கே வந்து டீ குடிக்கிறதுக்காக காரை நிறுத்தியிருக்காங்க. நிறுத்திட்டு ஃபேமிலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏற்கனவே இந்த முன்னால் 2 வீலரில் வந்தவங்க இவங்களை துரத்திட்டு வந்து முன்னால் வந்து வண்டியை நிறுத்திட்டு, உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதாடா, இந்த மாதிரி அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு போகிற வேகமாக, உனக்கு ஆரன் அடிச்சுட்டு போகணும், ஓவர்டேக் பண்ணுறப்ப ஆரன் அடிச்சுட்டு போகணும்னு தெரியாதாடா அப்படின்னு தான். இல்லை, இப்போ நீங்கள் இது மாதிரி அப்பப்போ பிரேக் பிடிச்சதுனால பீம் லைட் அடித்தது, எனக்கு உங்களை ஏதாவது மோதிடுவோன்னு பயம், அதனால் நான் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் சாரி, உங்களுக்கு நான் ஆரன் அடிக்காமல் வந்தது தப்பு தான், அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க தொடர்ந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த 2 பேரில் ஒருத்தன் வந்து ஃபோன் பண்ணி ஒரு 3 பேரை கூப்பிட்றான். அவங்க இன்னும் 2 பேரை வந்து கூப்பிடுறாங்க. இதில் இவங்க வாக்குவாதமாகி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, நீங்கள் எந்த இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க ஒரு கீழத்தெரு அந்த பகுதி அப்படின்னு சொன்னோடனே அவங்க எந்த ஜாதியாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ ஜாதியை சொல்லி உனக்கு இவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. இந்த காயத்ரி அப்படிங்கிற பெண்ணை வந்து பெண் என்றும் பாராமல் இவங்க வயிற்றுலேயே குத்துறாங்க, நெஞ்சில் குத்துறாங்க, நெஞ்சை பிடிக்கிறாங்க. பெண்ணை என்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் இங்கே செய்கிறாங்க. இதனால் கோவப்பட்ட அந்த ஆண்கள், அந்த முரளிதரன் மற்றும் அவருடைய சகோதரர், அவங்களும் திருப்பி அடிக்கிறாங்க. கைகளை பார்க்குது. பிறகு அங்கே போலீஸ் வருது, என்ன நடந்த இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்ணுலலாம் அந்த அடி, இந்த முரளிதரன் அப்படிங்கிற கார் ஓட்டிகிட்டு வந்தவருக்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் இது பண்ணிட்டு ஒரு சின்னதாக ஃபஸ்ட் எய்டு பண்ணுறாங்க. சரி, நம்ம காலையில் வந்து அவங்க பண்ண ஒரே தப்பு, காலையில் வந்து திரும்ப ஹாஸ்பிட்டலில் வரலாம் அப்படிங்கிறப்ப காலையிலே இவங்க அந்த காயத்ரிங்கிறவங்களுக்கு நெஞ்சில் ரொம்ப வலி இருக்குது, வயிற்றில் வலின்னொடனே திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் பண்ணி அங்கே இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 19ஆம் தேதி போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகாராக கொடுக்குறாங்க, யாரெல்லாம் அடித்தாங்க என்ன ஏதுன்னு. இந்த 7 பேருக்கும் மேற்பட்டவர்கள் அடிச்சிடாங்க. இப்போ என்னிடம் முரளிதரன் அவரோடு ஃபோனில் தொலைபேசியில் வந்து விசாரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க 2 பேர் வந்து குறிப்பாக 2 பேர் ஃபஸ்ட்டு யார் கையை வச்சாங்க அடித்தாங்க அப்படிங்கிறது, குறிப்பாக பெண்கள் மீதெல்லாம் தாக்குதலை நடத்துனது பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவன் ஆண்களோடு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா 3 ஆண்கள் நாங்கள் இருக்கிறோம், எங்களோட தான் சண்டை போடணும். ஆனால் என்னுடைய மனைவி இன்னொருத்தவங்களையும் வந்து அவன் மார்பை பிடிச்சி தள்ளுறான், வயிற்றில் குத்துறான் அப்படின்னா இவன் நல்ல நிலையில இருந்திருக்க முடியாது. என்னால் டேம் ஷூராக சொல்ல முடியும் அவங்க கஞ்சா போதையில் இருக்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் நாங்கள் போலீஸ்ட்டு சொல்கிறோம். இப்போ என்னென்னா கேஸ் வந்த உடனே 2 பக்கம் அவங்களும் இவங்க பக்கம் சொல்கிறதுனால 2 பக்கமும் கேஸு. எப்படி அடி வாங்கி மூஞ்சி கிஞ்செல்லாம் கிழிஞ்சு போய் கண்ணெல்லாம் வீங்கி போய் கண்ணில் ஐ டாக்டர்கிட்ட சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஆள் மீதும் புகார் வழக்கு, எஃப்ஐஆர், அடித்தவன் மீதும் இது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா
அவங்க ஜாமீன்ல வந்துட்டாங்க. இந்த ஜாமீன்ல வந்தது யார் அப்படின்னு தான் பார்க்கணும். 7 பேர் மேல அதுல 4 பேர் மேல இதாக இருக்குது. இந்த 2 பேருன்னா அப்பாஸ் மற்றும் சாலி. ஏன் இவங்கள் மீது சரியான அளவில் வழக்கு பதிவு செய்யப்படலை, இவங்க போதை உட்கொண்டிருக்காங்கங்கிற ஒரு சந்தேகம் வருது. மாறாக இந்த முரளிதரன் தான் போதை உட்கொண்டார் அப்படிங்கிறது மாதிரி போலீஸ் சொல்லியிருக்காங்க. நீ தான் குடிச்சிட்டு இடிச்சிருக்க அப்படிங்கிறப்ப பொலிட்டிக்கல் சப்போர்ட் அந்த குரூப் அப்பாஸ் மற்றும் சாலிக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க என்ன சொல்ற, ஆரம்பத்தில் இருந்த ஒரு போலீஸ்காரர் வழக்கு பதிவு செய்யவே முன்வரலை, அதுக்கப்புறம் விக்ரம் அப்படிங்கிற ஒரு காவல் ஆய்வாளர் வந்த பிறகுதான் வழக்கு பதிவு செய்தார். இப்போ பிசிஆர் கேஸும் போட்டிருக்காங்க. பிசிஆர் கேஸ் அவங்க மேலெல்லாம் போட்டால் கூட அவங்க ஜாலியாக ஜாமீனில் சுற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் அடிப்பட்ட நான் தினமும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சைன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, இதுக்காக நான் எந்த வேலையும் செய்ய முடியல, எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக முடியலன்னு மிகவும் வருந்தி முரளிதரன் சொல்கிறார். இதில் என்ன கவனிக்கணும்னா, பட்டியல் சமூகத்திற்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் அப்படின்னு எவ்வளவோ கட்சிகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த தென் மாவட்டங்களில் இது போன்ற பட்டியல் சமூகத்திற்கு எதிராக ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா குரல் கொடுக்குறாங்க பல பேர். சமூக நீதி இங்கே நாங்கள் தான் தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதற்காக ஒரு அமைச்சரையே கொண்டு வந்திருக்கிறோம், வன்னி அரசு கொண்டு வந்திருக்கிறோன்னு. இப்போ இந்த வன்னி அரசு தலையிட்டு அவர்களுக்கு நீதி வாங்கி கொடுப்பாரான்னு தெரில. ஏன்னா அடித்தவன் யாரு அப்படிங்கிறது தான் அப்பாஸ் சாலி. இப்போ இதில் என்னன்னா, இவங்க மேலே இந்த பிசிஆர் கேஸ் போடக்கூடாது அப்படின்னு உடனடியாக இவங்கள்ட்ட சமரச பேச்சுவார்த்தைக்கு வந்தது யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜமாத் அப்படிங்கிறார் முரளிதரன். இப்போ என்னன்னா, 2 இண்டிவிஜுவல் அப்பாஸ் சாலி அப்படிங்கிறவன் இந்த காயத்ரி மற்றும் முரளிதரன் இவர்கள் மீது, குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்துகிறான். அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகாராக கொடுக்குறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் எப்படி அவர்களுக்காக வருகிறதுங்கிறது தான் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. நீங்க கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு அழுத்தம் முரளிதரனுக்கு அங்க இருக்கக்கூடிய ஜமாத்தாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்மள்ட்ட போன்ல சொல்றார். அப்படின்னா இஸ்லாமியர்கள்ல யாராவது 2 இண்டிவிஜுவல் தான் நம்ம கூட நம்ம சண்டை போடுறான், அவனுக்கு எதிராக நம்ம ஒரு கேஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இல்லை. அவனுக்கு பின்னால் அந்த சமூகமே திரண்டு நிற்கிறது. அதற்கு பயந்துகிட்டு தான் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை. நீங்க எந்த கேஸ் எப்படி எடுத்துக்கிட்டு போனா கூட இஸ்லாமியர்கள் மீது ஒரு வழக்கு போடுவதற்கு காவல்துறை ஏன் அஞ்சுகிறது என்றால், அவர்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல், அந்த குடும்பம், அந்த தனி மனிதன் இல்லை, அவனுக்கு பின்னால் சமூகமே திரண்டு வரும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தினாலதான் கேஸ் ஃபைல் பண்ணாம இருக்காங்களோங்கிற ஒரு உணர்வை நமக்கு இந்த செய்தி மீண்டும் ஊர்ஜிதப்படுத்துது. அப்படிங்கிறது தான் இந்த புளியங்குடியில அவங்க காயத்ரி முரளிதரன் அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும். இதை அந்த காவல்துறையினரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக தமிழக காவல்துறை பிசிஆர் கேஸ் போட்டிருக்காங்க அப்பாஸ் சாலி மீதெல்லாம். அவர்கள் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும். காயத்ரி முரளிதரன் அந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை.